ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நேற்றுலேருந்து உடம்பு சரியில்லை. என்ன உடம்புக்குன்னு கேட்டால் நெஞ்சு வலி வந்துருச்சு. நேற்று நீதிமன்றம் போயிருந்தேன் என்னுடைய வழக்கு நிமித்தமாக. அங்கே ஒருத்தர் ஒரு வார்த்தை கேட்டாங்க. அவங்க யார் என்ன நான் மென்ஷன் பண்ணல. நான் கேட்டேன், என்னுடைய வழக்கு 9 ஆண்டு காலமாக ஏன் நிலுவையில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை கேட்டேன். ஒரு வழக்கறிஞர்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொல்கிறாரு, பெண்களுக்கு எதிரான வழக்குகள்லாம் உடனடியாக விசாரிக்கப்பட விட வேண்டுமா என்று சட்டம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டார். ஒரு உயர்ந்த இடத்தில் மனிதன் இப்படி கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அந்த வார்த்தையை கேட்டதும் ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சுப்பா. அப்படியே குபு குபுன்னு நெஞ்சு வலி ஆரம்பிச்சிருச்சு. அங்கேயே போர்ட்லேயே மயக்கம் வந்து, ஃபிட்ஸ் மாரி வந்து, ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்து விழுந்துட்டேன். சரியான வலி, நெஞ்சு படுன்னு அடிச்சுக்கிட்டு ஒரே வலி, கழுத்து இந்த பகுதியெல்லாம் வலிப்பா. எனக்கு இந்த வார்த்தை, பெண்களுக்கு எதிரான வழக்குகள் உடனடியாக விசாரித்து முடிக்கப்பட வேண்டும் என்று ஏதேனும் சட்டம் இருக்கிறதா அப்படின்ற அந்த வார்த்தைக்கு ஒரு பொறுப்பில் இருக்கும் மனிதன் இப்படி பேசினா நம்ம செய்யலாம் 1000 தப்பு. பொறுப்பில் இருக்கிறவங்க பேசலாமா? ஒன்றும் சொல்லி முடியல ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கெலாம் எந்திரிக்க முடியல. அதோடையும் பப்பு குட்டிக்கு போய் சாப்பாடு வாங்கி வச்சுட்டு இப்போ தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டுக்கிட்டு வெயின் இன்ஜெக்ஷன்லாம் வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், கீதா 49 வயசு. எங்கேயாவது தேடி இருக்கும். இதோ இருக்குது, 12/6/25. சரியா? இசிஜி ரிப்போர்ட்டு, மாத்திரை, வெயின் இன்ஜெக்ஷன், தூக்க மாத்திரை, அப்புறம் இசிஜி ரிப்போர்ட்டு. இந்த ரிப்போர்ட்டில் பாருங்கள், அது வந்து மிஷினில் அந்த பேர் செக்ஷன் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சான். டாக்டர் எழுதியிருக்காங்க. இது பாருங்கள், தேதி இருக்குது 12/6. இன்றைக்கி தான், இப்போ தான் 10/21. இப்போ தான் எடுத்துகிட்டு வந்து நுழையிறேன். இதில் பாருங்கள், இந்த பிஆருங்கிற இந்த வெண்டு மட்டும்தான் எப்பயுமே மாறுபடும். 158, 160 அப்படி வரும். இது நேற்று வந்து 12 மணி 1 மணிக்கு விழுந்தது ஆரம்பித்த பிரச்சனை. ஆனால் இன்றைக்கி 10 மணிக்கு தானே எடுத்தேன். ஆனால் 146க்கு வந்திருக்கு. ஏன்னா நேற்று நைட்டே 2 இன்ஜெக்ஷனு, ஸ்லீப்பிங் டோஸ் எல்லாம் கொடுத்து 10 பாயிண்ட் குறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கலாம். இன்னும் வலிக்குது. இன்னும் ஒரு 3 நாள் ஆகும் வலி குறைய. ஐயோ, என்ன செய்ய தெரியுங்களா? இந்த மார்பக பகுதி இதெல்லாம் ரொம்ப வலிக்குங்க. இந்த பக்கத்து ஃபுல் மார்பக பகுதி, இந்த கழுத்து பகுதி, இந்த தலைப்பகுதி, இந்த பின்ன தலை, இந்த கழுத்து,